செலிபிரிட்டி வந்து நம்ம ஒசூர் வந்திருக்காங்க அண்ட் ஹாப்பி சார். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுன்னு நம்புகிறோம். அதே மாதிரி சாரோட மூவிஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த லவ் அஃபெக்ஷன் அதை டச் பண்ணுறது. ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட பேஷண்ட் பார்ப்பேன். அந்த மென்டல் கார்டெல்லாம் அந்த பேரன்பு படம்லாம் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ சூப்பராக இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ மூவி பார்த்தவங்களோட கமெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏதாவது ஒசூரில் ஒரு தியேட்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சென்னையில் சொன்னாங்க ஒசூரில் நல்லா படம் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஷோ 2 ஷோவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஷோ இன்க்ரீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னன்னா மெயின் சிட்டிஸ் எப்படின்னு தெரியும். இந்த ஊரில் எப்படி படம் பார்க்குறாங்க, ஒரு மதிய ஷோக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்த்தா உண்மையாகவே ஒரு 70 பேர், எவ்வளோ 70 80 70 பேர் ஒரு மதியம் நூன் ஷோக்கு வந்திருக்குங்கிறது பெரிய ஆச்சரியத்தை தருது. அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஒசூரில் இவ்வளோ ஃபிலிம் லவர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் ஒசூர்னோட மைண்டில் ஒன்று இருக்கும்ல, தியேட்டர் எப்படி இருக்குன்னா அதுக்கு நேர் கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர் எப்படி இருக்குமோ, சேலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கைகள் வந்து தேர்ந்தது படம் பிடிச்சது. அவங்களுக்கு என்ன பிடிச்சது சார்? அது யூஸ் பண்ற வார்த்தைகள் முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கு, இம்பாக்ட் இருக்கு. ஒரு க்ரஷ் இருக்கா? மேரிட் இருந்தா க்ரஷ் இருக்க கூடாது. பழைய க்ரஷ் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ கேட்குறேன். வேற யாராவது உங்களுக்கு பிடிச்சது சொல்றீங்களா? ஆத்து முட்டையா டைனோசர் தான் எதார்த்தம்ன்றது சிம்பிளா இருக்கு சார். ரொம்ப மாதிரி ஆழமா பதிஞ்சு சிம்பிளா இருந்தாலும் வாத்து முட்டையில இருந்து டைனோசர் 4 டைம் பாக்குறப்ப தான் புரிஞ்சு சார் எனக்கு. அது 4 தடவை பாத்துருக்கீங்களா? 7 டைம் பாத்துருக்கேன். 2 தடவை 7 தடவையே பாத்துருக்கீங்களா? அம்மா அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க சார். எதுக்கு? வாங்குற சம்பளம் தியேட்டருக்கே விட்டுட்டேன். அப்படி என்ன 7 தடவை பாக்குறது பறந்து போல என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க? சார் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஃபீல் ஆகுது சார். ஒவ்வொரு டைம் புதுசா இருக்கு சார். ஒரு 4 சீன் ஓனக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இருக்கு சார். ஓகே. அந்த ஒரு யதார்த்தம் தான். 6 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. 6 வருஷமா தியேட்டர்ல உங்களோட பாக்கல. எழுத்து இயக்கம் ராம்னு வந்து அது ஒரு வேர்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்ததுனால அது வெளியே வர முடியல சார். நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடலன்னு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஏன் வந்து நீங்க போடல அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி இன்ஸ்டால போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 4 ஷோ போட்டாரு. அப்புறம் சார் அப்புறம் அந்த லாஸ்ட் நரேஷன் திருவிளையாடலோட அந்த மெட்டாஃபர் நல்லா இருந்துச்சு சார். புது கதை இல்லை, இது காலத்தொட்டு இருக்கிற கதை தான். ஓகே. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க சார். இன்டர்வியூ முன்னாடி நீங்க ப்ரமோஷன் சொல்லிட்டு இருந்தப்போ தங்க மீன்கள் டச்சே இருக்காதுன்னு நீங்க. பட் அது கண்டிப்பா அது இருந்துச்சு சார். ஃபீல் பண்ணும் சார். அது வேற இது வேறன்ற மாதிரி. இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கும் இதுக்கும் டோட்டலா ஜெனர் வேற மாதிரி இருக்கு சார். ஓகே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது இவ்ளோ காமெடிஸ் வந்து உங்க மூவில நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. எல்லாம் சிரிச்சீங்களா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நீங்க எதுக்குமா சிரிச்சீங்க? சிவா அது நல்ல. நீங்க எதுக்கு சிரிச்சீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சிரிச்சது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் சார். ரொம்ப ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க, இந்த இடத்துல ரொம்ப சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி. நான் மலை மேல ஏறுறது, செடியில ஏறுறது. மலை மேல ஏறுறது பிடிச்சது உங்களுக்கு. அப்புறம் நீங்க சொல்லுங்கம்மா. சொல்றது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து சிரிச்சு என்னன்னா பாதி படம் பார்க்கும்போது சில படம்லாம் எந்திரிச்சு போயிடலாம் வேணாம் அப்படின்னு தோணும். இது நம்மள எந்திரிக்க விடல. ஃபுல்லா பாத்துக்கிட்டு இன்னொரு டைம் கூட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பார்க்க வாங்க கண்டிப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன எதுக்கு சிரிச்சீங்க நீங்க? இல்லையா நீங்க சும்மா சொல்லு. அந்த குட்டி பையன் காமெடி நல்லா இருந்துச்சு சார். ஐ அம் a cool boy. I'm a cool boy. Cool guy. ஓகே. அடுத்தது ஜென்னாவோட கெமிஸ்ட்ரி. மேல உங்களுக்கு என்ன எதுக்கு சிரிச்சீங்க? மேல உட்கார்ந்துருக்கீங்க. அஞ்சலிக்கும் சிவாக்கும் உள்ள கிரஷ். ஓகே. சார் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து பண்ணீங்களா சார்? எல்லார் வாழ்க்கையில இருந்தும். அவர் இப்ப கூட அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கை எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட எல்லார் வாழ்க்கையும் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி. நீங்க சொல்லிருக்கீங்க அந்த மலை மேல இந்த செருப்பு காணா. நீங்களும் மாரி சாரும் மேல போறப்போ ஒரு டைம் காணாம போச்சுன்னு சொன்னீங்க. மலையில எப்போதுமே என்ன நம்ம பாதை இருந்தாலும் மலையில இருப்ப கீழே விட்டுட்டு போனோம்னா திரும்பி வரப்போ அதே இடத்துக்கு வர முடியாது, வேற இடத்துக்கு வருவோம். செருப்பு இருக்காது. பெரும்பாலும் மலை ஏறப்ப விட்ட செருப்பு இறங்குறப்ப அந்த இடத்துல இருக்காது. அது அங்கதான் இருக்கும். நம்மளால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது.
அது மெமரிஸ் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்ல அது ஒரு மெட்டஃபரா எடுத்துக்கோங்க. அன்போட குடும்பத்தனம் பார்க்கும்போது அவங்க அப்பா மரத்து மேல ஏறணும் ஏனி எடுத்துடணும் நானும் எதிர்பார்த்தேன். அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா அவ்வளவு தம் அடிக்கிறது அப்படி தம் அடிக்க யாரெல்லாம் ஸ்மோக்கர்ஸ்? ஆமா இல்ல எவ்வளவு ஸ்மோக்கர்ஸ் இருக்கீங்க இங்க? யாருமே பரவாயில்ல. ஒசூர் நோபடி ஸ்மோக். ஸ்மோக்கிங் கில்ஸ். கேமரா அதை மட்டும் போட மாட்டோம். பரவாயில்ல, கேமரா ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸ்மோக் பண்ற நான் விட்டுட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் சொல்லி. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இதுல நான் வந்து அந்த ஆன்டி ஸ்மோக்கிங் சாங் கொண்டு வந்தேன். 7 மணி இன்னொரு 3 மாசத்துல வந்துடும். ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சீக்கிரம் ப்ரமோஷன் ஆரம்பிங்க சார். ஓகே. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேருக்கும் அதுக்கும் ஆமா ரெஃபரன்ஸ் தானே? ரெஃபரன்ஸ் அந்த பேர்ல தான் வச்சேன் கம்பெனி ஆரம்பிச்சோம். சார் ஒரு டவுட் இருக்கு. ஒசூர் கண்டிப்பா படம் எடுக்கிறப்ப வந்துடுறோம். இங்கே ஒரு படம் ரெகுலரா வந்துட்டா சார் வந்துருவாங்க. ஆமா சார் ஒரு டவுட் இருக்கு சார். சார் அந்த அம்மாவோட கேரக்டர் வந்து போன்ல பேசும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, நேர்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. போன்ல எட்டி உதைக்க முடியாதுல்ல. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அண்ணா இல்லையா? ரொம்ப ஃப்ரெண்ட்லி கப்பல் தானே அவங்க 2 பேரும். அங்க இருக்கும்போது செட்டிலா பேசினாங்க. அங்கேயுமே வந்து இல்ல அங்கேயுமே அவங்க என்ன கேள்வி கேட்கறதோ பதில் சொன்னாங்க. பட் நேர்ல பாக்குறப்ப ஒரு மரத்து மேல தூங்கிட்டு இங்க வந்து ஃபுட்பால் அப்பயே பிடிச்சிருக்கலாம். ஃபுட்பால் விளையாட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் கோவம் வரதானே செய்யும். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அவரு தூக்கிட்டு போய் வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வேற அவருக்கு தெரியல. அன்னைக்குல அவங்க ரொம்ப நாளா வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்களா பேக்ல. அவருக்கு ஒய்ஃபோட பேக்ல என்ன இருக்குன்னே தெரியாது ஒரு ஹஸ்பண்ட் அவரு. அப்புறம் கோவம் வருமா வராதா? கரெக்டா இல்லையா? நீங்க அடைச்சிட்டீங்களா? யாருக்கெல்லாம் இஎம்ஐ இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஜாலியா என்ஜாய் பண்ண. இஎம்ஐ பாட்டுக்கு இருக்கும், முடிஞ்சா கட்டுவோம் இல்லையா? சார் ஏன் சார் 3 பேத்தி ஒரே ஷாட்ல காமிக்கலாம்? அம்மா அப்பா பையன் அந்த 3 பேத்தியும் அப்படி காட்டலையோ? இல்ல ஆமா சார். கடைசியில அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல கூட வரல. ஒண்ணா படம் ஃபுல்லா ஓடிட்டே இருந்தாங்க சார். அப்படி ஒரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்கல. நம்ம கலைக்கணும் அந்த மாதிரி தான் எடுத்தோம். அந்த அந்த அப்படி ஒரு இடமும் வரல இல்லையா? பையன் ஓடிட்டே இருந்தா ஏன்னா அந்த பையன் வர்றப்ப அம்மா வர்றப்ப பையன் ஓடிட்டே இருப்பாங்க. சார் அடுத்த படம் நீங்க சார் நடிக்கிறீங்க. எதுக்கு? சவர்கத்தி மாதிரி ஒன்று காமெடியா ஏதாவது ஸ்கிரிப்ட் சொன்னா நடிக்கலாம். நீங்களே சவர்கத்தி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி சார். ஓகே சார். இந்த மாதிரி ராம் சாரை வந்து அவர் டைரக்ஷன்ல ராம் சாரை பார்க்கணுங்க. அது எப்போ வேற யாராவது செலக்ட் பண்ணா முடியும். அது எனக்கு காமெடி பிடிக்கும் ரொம்ப. ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஏதாவது காமெடி வந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நடிப்பேன் கண்டிப்பா. தேங்க்யூ. மறந்து போ சூப்பர் இல்லப்போ. கட்டுரை தமிழ் மாதிரி கட்டுரை தமிழ் தான் இன்னொரு எடுக்கவே முடியாது. பட் ஒன்னு அடுத்த வேற ஒன்னு எடுப்போம் புதுசா இல்லையா? ஆனா பரவாயில்ல சார். நாமுத்துக்குமார் இல்ல ஒரு குறை வந்து அவரு இவர் மனக்கத்திக்கு 19 சாங்ஸ் வந்து ஒரு பிலிம்லன்றது. உங்களுக்கு எல்லாம் பாட்டு எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள? சார் அந்த எஸ்பெஷலி அது இரிட்டேட் பண்ணலையா? பார்க்கும்போது சுத்தமா படத்துக்கெல்லாம் இரிட்டேட் பண்ணும். என்னடா பொழுதுனிக்கு பாட்டா வருதுனால இந்த இதுல அந்த இதே இல்லைங்க சார். மூவியோட அப்படியே சேர்ந்து கனெக்ட் ஆயிடுச்சு. Thank you. நல்லா இருந்துச்சு. ஸ்லோப்பன் ஆங்கிள் 45 அப்பா 65 நல்லா அதுல முதல் வருஷத்துல கடைசி சொல்லிடுவீங்க போல இருக்கு. Thank you. ஏல் டிக்கெட் பத்திரமா வச்சிருக்கீங்களா? சார் 7 டிக்கெட் இல்ல சார். நான் ஒரு 50-60 பேர்த்த அமுச்சு விட்டுருக்கேன். ஒரு 20 டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன். Thank you. சார் அடுத்து ஒரு வெப்னா ஷோ ஏதாவது நீங்க ப்ரமோஷன் ஆரம்பிக்க நானும் ப்ரமோஷன் ஆரம்பிச்சேன். Thank you. சார் ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? பின்னாடி முன்னாடி வாங்க. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாமா? என்ன படம் பண்ணலாம்னு சொல்லுங்க. தரமணி அப்புறம் கட்டுரை தமிழ். தங்கமீங்களா? பேர் ரிலீஸ் பண்ண பாப்பாங்களா? மாசத்துக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுங்க சார். அப்படியா? கட்டுரை தமிழ் பண்ணா நீங்க இங்க எவ்வளவு ஸ்கிரீன் போகும் நினைக்கிறீங்க? எவ்வளவு ஷோ போகும்? நானே ஃபுல் ஷோ எடுத்துறேன் சார். சரி ஓகே நான் சொல்றேன். கட்டுரை தமிழ் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். கட்டுரை தமிழ்ல அந்த நிஜமா தான் சொல்றீங்களா சார்? அது ஏன் சார் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்க? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு சார். அந்த ரீசன் ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, எனக்கு ஒரு பெஸ்டி. அவ என்ன சொன்னா ஆர் யூ டெல்லிங் ரியலின்னு கேட்பா. தமிழ் தெரியாது. சோ அந்த அப்படி தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்ததுனால சும்மா அது தமிழ்ல மாத்தி என்ன சொன்னாலும் நிஜமா தான் சொல்றேன் அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்க. அது இவ்வளவு பெருசாலாம் போகும். இவ்வளவு வருஷம் கழிச்சு உனக்கு வயசு சொல்லுது சார்? 26 சார். கட்டுரை தமிழ் வர்றப்ப உங்களுக்கு தேட்டருக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்க ரிலீஸ் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்கே மறந்துச்சு. நிஜமா தான் சொல்லி எத்தனை தடவை வரும்னு எனக்கு தெரியல. அது ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி சார். என்னைக்குமே அழியாது.
போட்டதுதான். அழியாதுக்கு நியூக்ளியர் இம்பாக்ட் இருக்கும் சார். இம்பாக்ட் இருக்கும். ஜெனரேஷன். அப்புறம் நீங்க அஞ்சலி மேம் எல்லா படத்துலயும் யூஸ் பண்ற விதம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. அவங்க டேலண்ட் நல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. 7 மணி ஃபுல்லா அவங்க வருவாங்களா சார்? 7 மணி ஃபுல்லா அவங்க தானே வருவாங்க? அவங்க தான். நிவின் பாலி சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். சோ மலையாளம் பக்கம் நீங்க போற மாதிரி இல்ல, அவங்க தான் நம்மகிட்ட வர்றாங்க. கரெக்ட் சார். என்ன சார் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட உள்ளார தோண்டி எடுக்கணும். பின்னாடி யாராவது கேள்வி கேளுங்க. பின்னாடி நிக்கிறீங்க ஆடியன்ஸ். கீழே வந்துரு, கொஞ்சம் கீழே வந்துருங்க. இல்ல இது பார்த்துட்டு யார் நம்ம பையனை கூப்பிட்டு வெளியே எங்கேயாவது ஊர் சுத்தலாம்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் எங்க பாஸ் சொன்னாரு சார், அவர் 11:30 வரையும் ஆபீஸ்ல வச்சு உட்கார வைக்கிறாரு. அவர் லாஸ்ட் சண்டே டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சுடுறப்போ சொன்னாரு, நல்லா பையன் இல்ல நான் மட்டும் போயிருந்தேன் டார்ச்சர் பண்ணிருப்பான்னு. அவங்க மேம் ஒய்ஃபு கால் பண்ணி சொன்னேன், மேம் இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, நீங்க போய் சாரை கூட்டு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். 2 வீக் போறேன்னு இருக்காங்க அவங்க. சார் क्वेश्चंस இதுல இருந்து தான் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேட்கலாம். இல்ல நீங்க உங்க சிஸ்டர் நீங்க இன்னும் படம் பார்க்கல எனக்கு தெரியும். இன்னைக்கு நைட் பாத்துறோம். போட்டோ எடுக்க மட்டும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட் பாத்துறோம். நைட் பாக்குறீங்க, பார்த்துட்டு ஏய் சுந்தரி சார் நம்பர் வாங்கிக்கோ, பார்த்தாங்களா இல்ல செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பாத்துறோம் சார். ஓகே. தங்க மீன்கள்ல உங்க சிஸ்டரோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, அந்த உங்க குழந்தை வந்து நாய் கேட்கும். சோ அந்த டாக் வந்துட்டு நீங்க போய் அமௌண்ட் கேட்பீங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நீ பிராக்டிஸ் பண்ணாத வளர்க்காதன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, விளம்பரம் போடும்போது சொல்றாங்களா இது இந்த ரேட் இது வாங்கக்கூடாது சொல்றாங்களான்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம்லாம் இல்லை. இப்போ என்னன்னா அவங்க சொல்றது கரெக்ட், குழந்தை ஆசைப்படுறது எல்லாம் வாங்கி தர முடியாது. அந்த அப்பாவுக்கு என்ன தோணுன்னா, அந்த குழந்தை முன்னாடியே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கா, ஸ்கூல்ல அவளை யாரும் மதிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வீட்லயும் மதிக்கல, மன வருத்தத்தில் இருக்கப்போ கேட்டா. ஸோ எல்லா அப்பாக்களும் என்ன தெரியும், கேட்டதை வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படுமே தான் தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு மக்கள் கிடையாது, நாய் 25,000 அது கேட்டே இருக்காது இல்லையா. அது ஏதோ சின்ன நாய்க்குட்டி தானே, இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி கிடைச்சா வாங்கிட்டு வான்னு சொல்லிடுச்சே தவிர அதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் கூட தெரியாது. இந்த அப்பாவுக்கே தெரியாது இல்லையா. எனக்கு அந்த அப்பாவுக்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை சொல்றதுக்காக வச்சது. ஒரே ஒரு டவுட், சிவா வந்து பைக் யூஸ் பண்ணிருப்பாரு, குப்பைக்கோட்டை போறப்ப போட்டு ஸ்கூட்டி யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல பாலு சாரோட போட்டோ இருக்கும். அது எஸ்பெஷலி வச்சீங்களா? குப்பைக்கோட்டை போறப்ப சார் அந்த அவன் அடிச்சிருவான்ல சார், அவன் கோச்சிட்டு குப்பைக்கோட்டை போவார். இல்ல பைக்ல போவார் சார். இல்ல பைக் எடுத்துட்டு போவார் சார். பைக் ஸ்கூட்டி ஒன்று எடுத்துட்டு போவார் சார். ஏய் நடந்தாடா போ, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நடந்து போயிட்டு அந்த செட்ல வண்டி நின்று இருக்கும். நடந்தான போனேன் ஒரு தடவை பார்த்தோன்னே சொல்லிட்டேன். ஸ்கூட்டில போயிட்டு குப்பை வச்சுட்டு வருவா சார் இடத்துல. இல்லப்பா அந்த இடத்துல வேற வண்டி நடந்து போய் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வைப்பாரு. ஆனா அந்த இடத்துல பாலு சாரோட போன் செக்யூரிட்டி என் செட் டெஸ்டனோட வண்டி அவன் அங்க நிறுத்திருந்தான். அப்புறம் அதுல அந்த அளவுக்கு பாத்துருக்கேன். கிராஸ் பண்ணுங்கப்பா. பர்கர் ஷாப்க்கு அப்புறம் ஹெல்மெட்டை காணாது. பர்கர் ஷாப் ஹெல்மெட் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கத்துனதுல. அங்க அதான் அண்டர்ஸ்டுட். அதை வந்து சொல்ல படத்துல ஆனா கழட்டி வச்சிருப்பாங்க. அங்க ஐடின் ரைஸ்னா அதுக்கப்புறம் நிக்க முடியாதுல்ல, அந்த பக்கத்துல கிளம்பி வந்துட்டாங்க. அதனால ஹெல்மெட் இல்ல. இப்ப ஆக்சுவலா முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒன்னால ஹெல்மெட்டும் போச்சு அப்படின்னு. ஆனா இப்ப உங்களுக்கே தெரியுது இல்ல அங்க ஹெல்மெட், ஏன்னா அங்க தப்பா ஆயிடுச்சு. அந்த பையன் ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டான். அந்த கெட்ட வார்த்தை பேசினான்னு தெரிஞ்சதுல ஒரே ஒரு இப்போ எம்பரர் கூட தங்கி இருந்தாரு சார் நைட்டு. அப்ப மார்னிங் அந்த பையன் காணானே பாத்தீங்கன்னா எம்பரர் படுத்த இந்த இடத்துல பாட்டில் காமிச்சிருப்பீங்க. அது எதுக்கு அவரு அந்த சீன் நாங்க வந்து கெட்டவன்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பாட்டில் அந்த இடத்துல சும்மா இருந்துச்சு. பர்பஸ்ஃபுல்லா ரொம்ப கேடுதான் பாக்குறது, எல்லாத்தையும் பாக்குறது இல்ல சார். நீங்க வச்சீங்கனாலே நோட் விட்டு வந்துட்டு சார். இல்ல சார் நீங்க வர சர்ப்ரைஸா இருந்துச்சு. அப்படியே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன நிறைய கேட்டிருப்பேன். இன்னைக்கு நான் பார்த்த கூட நான் என்னோட மெயில் அடி தரேன், எல்லா கேள்வியும் அனுப்பிட்டு நான் பதில் அனுப்புறேன். நிச்சயமா சீரியஸா சொல்றேன். நீ இவ்வளவு சின்சியரா கேள்வி எழுதுனா நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பேருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? ஆமா. பேரு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க, எம்பரர் இல்லையா? என்னைக்காவது ரோட்ல இருக்கக்கூடிய இந்த கல்மடத்துல கூட பையனை தூக்கிட்டு போக முடியுமா? பையனை தூக்கிட்டு போனா ஆமணி அடியாது. அவர் எங்க தூக்கிட்டு போற அவனை இல்லையா? இல்ல இன்னொன்னு இவங்களுக்கும் சேர்த்து அவங்க டிஃபன் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? அப்படி யோசிக்கும் போது ஓகே, கேரக்டருக்கு எம்பரர்னு பேர் வச்சது பொருத்தமா இருந்துச்சு. இல்ல அவர் படத்துல யாருமே கெட்டவங்க இல்ல. கரெக்ட் தான். ஆமா சார். இந்த படத்துல எல்லா சீனுமே வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி அதாவது தான் வந்து நம்ம கரெக்ட் சார். நம்மளோட லைஃப் வந்து ஆல்வேஸ் ஃபீல் குட் பீப்புள் அப்படியே போயிட்டே இருந்தா எப்பயுமே நமக்கு அந்த மாதிரி தான் வேற டிஃப்ரெண்டா யோசிக்க. கரெக்ட். அதுபோல் சாரோட மூவிஸ் ரொம்ப பார்த்த வரைக்குமே வந்து அந்த டெவலப்மெண்ட், சில்ட்ரன், அவங்களோட ஆட்டிடியூட், ஏன்னா எல்லாமே வந்து நாங்க டெய்லி பாக்குறது. இந்த பையன் வந்து சரியா படிக்கல, ஸோ அப்பதான் வந்து நான் சொல்லுவேன் தாரே ஜமீன் பர் படத்துல சொல்லுவாங்க
சைனா லெட்டரை பார்த்துட்டு இதை படிங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்ப நீ இல்லிட்டரேட், உனக்கு சைனா தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சைல்டும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதுவும் பேரன்பு பாக்குறப்பதான் வந்து இப்ப ரீசெண்டா போன வாரம் ஒரு பேஷண்ட் வரப்ப பொண்ணு வந்து ஒரு மைல்டு மென்டல் டேரர், கல்யாணம் பண்றதா பொண்ணு பெத்துக்கிறதா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இது. ஸோ அவங்க வந்து நான் பண்ணியே ஆகணும் டாக்டர், என் பொண்ணு வந்து அடுத்த லெவலுக்கு அப்படின்னு. ஸோ இப்படி ஒன்னொன்னுமே டிஃப்ரெண்டா திங்க் பண்றது. அந்த சைல்டு, அந்த பேரண்ட், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது, எப்படி அதெல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னு தெரியல. பட் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல நிறைய குட்னஸ் இருக்கிறதுக்கான காரணம் அதுல வந்து அந்த ஒரு பையன் தான் மேஜர் ரோல் இல்லையா. ஒரு அப்புறம் இந்த கதையை நான் வந்து பெற்றோர்கள் வரவங்க குழந்தைகளோட வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஸோ ஒரு அண்டர் 10க்கு பண்றப்ப என்னெல்லாம் எந்த அளவுல வைக்கலாமோ அந்த அளவுல வச்சோம். அதனால இந்த படத்தில் வந்து மனிதர்களுடைய இந்த அதர் சைடு அது இந்த கதைக்குள்ள தேவைப்படல. ஏன்னா அது 3 நாள் நடக்கிற கதை. அதுலயும் இருக்கு அவங்க பழைய கதையில இருந்து வரக்கூடிய அவங்க தங்கச்சி வந்துட்டு போறதாகட்டும், எங்க நடு ரோட்ல நைட்ல பைக்கை நிறுத்தி கை காட்டுறாங்க மைனாவுமே வந்து ஒரு சின்ன ஸ்பர் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கான காரணம் இது வந்து ஒரு குழந்தையோட குழந்தையோட அப்பா அம்மா இவங்களுடைய 3 நாள் கதை அப்படிங்கிறதுக்குள்ள போனால டிசைன் பண்ணிருக்கோம். அன்பு கேரக்டர் இவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இல்ல நிறைய பேர் போய் கடைசி ஒரு 6-7 மாசம் ஆச்சு இந்த பையனை கண்டுபிடிக்க. ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. சடனா ஒரு காமெடி மூவி ஏன் சார்? சடனா இல்ல, 6 வருஷத்துக்கு அதான் சார் ஒரு காமெடி மூவி பண்ணணும். எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ஜர்னல் ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன், இதை பண்ணோம். இன்னும் இதே மாதிரி நிறைய எதிர்பார்க்கிறோம் சார் உங்க ஹியூமராவேவா? ஆமா சார். ஓகே, நீங்க நடிங்க சார். யாரது? அதான் சார் அந்த சாருக்கு யாருக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஆண்ட்ரியா வச்சு இன்னொரு மூவி சார். கண்டிப்பா தரமணி மாதிரியே. தரமணி தியேட்டர்ல பாத்தீங்களா நீங்க? பண்ணிடுங்க சார். தேங்க்யூ சார். ஒரு கொஸ்டின் சார், இந்த இதுல நிறைய சீன் வந்து மக்களோட அந்த ஜட்மெண்டல் தாட்டை வந்து ப்ரோவோக் பண்ற மாதிரியே இருக்கு. இது இருக்கும் அப்படின்னு நினைப்போம், ஆனா அது இருக்காது. இது இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கே சார். அது வந்து கொஞ்சம் கியூரியாசிட்டியா கொண்டு போகணுங்கிறதுக்காண்டியா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும், பிளைனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியா, இல்ல நார்மலா வைக்கணும்னு வச்சிருக்கேன் சார்? இல்ல அப்படி பிளானே பண்ணல, சும்மா சாதாரணமா தான் வச்சோம். ஆனா ஒரு நாள் சினிமா பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஏதாவது நடக்கும் நம்மளா நினைக்கிறதுனால திட்டமிட்டு எழுதுறப்ப இப்படி நடக்கும் ஆடியன்ஸ் நினைப்பாங்களா வைக்கல. நிஜமா அந்த அப்ப என்ன நடக்குமோ அவ்வளவுதான், அப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இப்ப மைண்ட் செட் கிரியேஷன் எங்கேயாவது நம்ம ஏதாவது யூடியூப்ல ஏதோ ஒரு ஹேண்டிகேம் என்ன சொல்லுவீங்க, இந்த என்ன கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் சும்மா இருந்தா கூட கொஞ்ச நேரம் போது ஆக்சிடென்ட் நடக்க போது மனசு ஓடுது இல்லை. ஸோ அப்படி மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால அது இப்படி ஒர்க் ஆயிடுச்சே தவிர ரைட்டிங் எழுதுறப்ப இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கல. விஜயேஷ்தாஸ் நடிச்சிருந்தாரு சார். விஜய் கேரக்டர் நல்லா இருக்கு சார். முதல் நிலையில நான் இந்த 6வது நாள் நினைக்கிறேன் விஜயேஷ்தாஸ் நல்லா நடிச்சுன்னு சொன்ன ஒரே ஆளு சார். மாறி சொல்லுங்க. தேங்க்யூ சொன்னது சொல்லுங்க. தேங்க்யூ சிவா வந்திருக்கலாம் சார். சிவா எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? அவரு இந்த ஸ்டோரி அவரும் நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவரும் நானும் ஒரே 2007 தான் அவர் சென்னை 28 இருந்துச்சு, 2007 கட்டல் தமிழ் வந்துச்சு. நல்ல ஆக்டர், அவர் ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? இல்ல சார், இந்த கதைக்கு எப்படி சூட் ஆவாருன்னு நீங்க திங்க் பண்ணி சூட் ஆயிருக்காருல்ல, நான் கரெக்டா தான் டிசைட் பண்ணிருக்கேன். வேற சாய்ஸ் யார் வச்சிருந்தீங்க? அவர் இல்லாம ஒரு பேக்கப் வச்சிருப்பீங்களா சார்? இப்ப கருணாஸ் நடிக்கலப்ப நீங்க வந்து பேக்கப் நடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு யாராவது ஒரு பேக்கப்? விஜய் சார் நடிச்சுதான் குழந்தையோட அப்பாவா இந்த ஹியூமர் இதெல்லாம் பண்றாங்க, அவர் பண்ணியிருந்தா உண்மையா நல்லா இருந்திருக்கும் சார். தங்கமீன்ல அந்த லேப்டாப் சீன் இருக்கலாம், எத்தனை டேக் சார் அது? தெரியலையப்பா, 2013 ரிலீஸ் ஆச்சு, எடுத்து ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. சாரி. ஓகேவா? ஓகே சார். லாஸ்ட் क्वेश्चन சார். பாலு மகேந்திர சார் பத்தி ஒரு few words சார். பாலு மகேந்திர சார் வந்து என்னுடைய மாஸ்டர், என்னுடைய மென்டர், என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய எல்லா குழப்பங்களுக்கும் எப்போதும் தீர்வு கொடுக்கக்கூடியவர், அப்போதும் சரி இப்போதும் சரி. சார் வெற்றி சார் உங்களுக்கு பாண்டிங் ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து வேலை பார்த்தோம், லைக் சேர்ந்து வேலை பார்க்கறப்ப இருக்கக்கூடிய ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்பு சார். நாமுத்துக்குமார் பத்தி ஒரே ஒரு வார்த்தை. நாமுத்துக்குமார் என் நண்பன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லயும் குடியிருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர். அவருடைய புகழ் இன்றைக்கும் மங்காது. வர ஜூலை 19 சென்னையில நாமுத்துக்குமாருடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஒரு இசை விழா நடக்குது. முடிஞ்சா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. சக்சஸ் மீட் எப்ப சார் இருப்பீங்க? 25 நாள் முடியணும்ல. சார் சொல்லுங்க, மெயில் பண்ண சொல்லுங்க சார். நான் நிறைய இருக்கு, எழுதிட்டு வந்து அங்க கேட்கலாம். இங்க ப்ரமோஷன் போகணும் நீங்க. சரி, உங்களுக்கு ஷோ ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க, நான் வெளியில வரேன். எல்லாரும் கூட போட்டோ எடுத்துட்டு நான் எல்லா கேள்விகளையும் பதில் சொல்றேன். லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி.
சார் உங்களை மாதிரி சேட்ல வந்து ஒரு புது டைரக்டர் வராங்கன்னா என்னென்ன நாலேஜ் இருக்கணும் இல்ல என்னென்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அப்படிலாம் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்களுடைய தனித்திறமையோட இருந்தா போதும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க வேண்டிய இல்ல அவசியம் சேட் இல்லை. சார். அப்படி ஒண்ணு இருக்க வேண்டியது இல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இருந்து வர்றாங்களா, கான்டெம்பரரி லைஃபோட கனெக்ஷன்ல இருந்து இருக்கணும். தான் நினைப்பதை ரொம்ப தைரியமா நம்பணும். அதான் முதல் குவாலிட்டி. நம்பினதை ரொம்ப உறுதியா பின்பற்றணும். கன்விக்ஷன், கான்ஃபிடன்ஸ், அவ்வளவுதான். சார் எனக்கு ஒரு கேள்வி. உங்க ஃப்ரெண்ட் நாமுத் குமார் சாங்ல இருந்து ஒரு என் ஃப்ரெண்ட் அவர் வந்து கேட்டுக்காங்க, இஃப் ஐ எவர் காட் a chance to enter with Ram, will ask that does your friend நாமுத் குமார் lines inspire you to make பறந்து போ? இந்த சாங் லிரிக்ஸ் கேட்டு. இந்த படத்தோட டைட்டிலுக்கு அயன்ல வர சாங் சார். அயன் சார். இல்ல இந்த பாடகருக்கு சம்பந்தம். ஒரே ஒரு இவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறேன்.